இன்னைக்கு இந்த வீடியோவில் டீச்சர் வெப் சீரிஸில் சீசன் 3ல 2 எபிசோட் பார்த்துருக்கோம். இப்போ அது தொடர்ச்சியா எபிசோட் 3 பார்க்க போகிறோம். எபிசோட் 1ம் 2ம் பார்க்கலன்னா இந்த எபிசோட் சுத்தமாக புரியாது. மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன், வீடியோ எண்டு டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எபிசோட் 3ல பெக்கோட பையனை கடத்திட்டு போனவன் கார்லேயே கிரானைட் போட்டு செதறடிச்சேன்னு ரீச்சர்ஸ் கேங்கு கிட்ட சொல்லியிருந்திருப்பான். கார் பிளேட்டை நோட் பண்ண போனப்ப ஏஞ்சல்ட அந்த காரு சுத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்பல இருந்து ரீச்சர் மேலே ஒரு டவுட்லேயே இருந்தவன் வேலை பார்த்துட்டு இருக்கிற குடவுன்ல ரீச்சரை பார்த்த உடனே எப்படிதான் டியூக்கோட பையனை கடத்திட்டு போனவன கொலை பண்ணுன்னு இந்த கரேஜ்ல பளிச்சுன்னு இருக்கிற காரை பார்த்துட்டு நீ கிரானைட் போட்டு சாவடிக்கலன்னு ஏஞ்சல்டன் கேள்வி மேல கேள்வியா ரீச்சரை கேட்கறான். அவ்வளவுதான் சந்தேகம் வந்துட்டுன்னு அதே இடத்துல யாரும் இல்லாத நேரம் பார்த்து ஏஞ்சல்டனோட கதையை முடிச்சுட்டு டியூக் ரீச்சரை கார்ல பிக்கப் பண்ண வந்திருப்பாரு. எதுவுமே நடக்காத மாதிரி கண்டுக்காம அந்த கார்ல ஏறி ரீச்சர் பேலஸ்க்கு ஏறி போறான். இங்க பேலஸோட என்ட்ரன்ஸ்ல இந்த மலமாட ஆர்ம் ரெஸ்லிங்ல ரீச்சர் ஒரு அடியை கொடுத்துருப்பான். அதை திருப்பி கொடுக்கறதுக்கு ரீச்சரை பார்த்து முறைச்சிக்கிட்டே பேலஸோட கதவை திறந்து விடுறான். ரீச்சருக்கு கொலை பசினால கையில உள்ள ரத்த கரை எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏஞ்சல்டனை பத்தி விசாரிக்கிறதுக்கு பெக்கு ஒன்னு உடனே கூப்பிட்டாருன்னு ரீச்சரை சாப்பிட்டுட்டு இருந்தவன கை கழுவி டியூக்கு அவசரமா அழைச்சிட்டு போய் பெக்கு முன்னாடி நிப்பாட்டுறாரு. ரீச்சரும் ஏஞ்சல்டன் என்னை பத்தின எல்லா டவுட்டையும் பெக்கு கிட்ட வளரி இருப்பான்னு பயத்தோடய போய் நிக்கிறான். ஏஞ்சல்டன் என்னோட பையனை கடத்திட்டு போன காரோட நம்பர் பிளேட்டை செக் பண்ணதுல நாங்க யூஸ் பண்ண பழைய வண்டி தான். அது மட்டும் இல்லாம நீ சொன்னதை வச்சு அந்த கடத்தல்காரனோட அடையாளத்தெல்லாம் பார்த்தா எங்களோட எதிரிங்களோடையும் மேட்ச் ஆகல. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆன ட்ரக்கு கூட திருட்டு போயிருக்கலாம், இல்ல நீ ஒருவேளை தப்பா கூட சொல்லிருக்கலான்னு பெக்கு ரீச்சர்கிட்ட கேக்குறாரு. நான் ஆர்மில இருந்த அனுபவம் இருக்கு, நான் கணிச்சு சொன்னது எதுவுமே தப்பானது எதுவும் இல்ல. ஒருவேளை அந்த ட்ரக்கு கூட திருட்டு போயிருக்கலாம். அப்புறம் அவங்களோட எதிரிகள் கிட்ட பணமும் நிறைய அடியாளுங்களும் நிறைய இருக்காங்க. அதை வச்சு உங்க பையன் ரிச்சர்டை கடத்தி அவங்களோட பலத்தை காமிக்கிறதுக்கு பிளான் பண்ணி கடத்திருக்கலாம். இப்போதைக்கு அவங்க யாருன்னு தெரியாம இருந்தாலும் ஒரு நாள் அவங்க திரும்ப பயங்கரமா தாக்குவாங்க. அதுக்கு அவங்களுக்கு சான்ஸே கொடுக்க கூடாது. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட எதிரிங்களை பத்தி எல்லா டீட்டெயிலையும் சொல்லுங்கன்னு ரீச்சர் பெக்கு கிட்ட கேக்குறான். இப்படி உங்களை பத்தி உங்களோட எதிரிங்களை பத்தியும் சொல்லலைன்னா உங்களையும் உங்க பையனையும் எப்படிதான் நான் காப்பாத்துறது? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேலையில இருந்து தூக்குங்கன்னு உண்மையா இருக்கிற மாதிரியே ஒரு ஆக்டிங்கை போட்டு ரீச்சர் பேசுறான். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு பெக்கு சத்தமா கத்தி அனுப்பிச்சிடுறாரு. ரூமுக்கு வந்து ரீச்சர் ஹீரோனிக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு காரும் டவலும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் எனக்கு வேணும்னு ரீச்சர் சொல்றான். ரீச்சர் இருக்கிற பேலஸை பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான மலை ஓரத்திலேயே ஒரு பீச் இருக்கு. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி சைலண்டா அந்த பீச்சுக்கு போய் ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்து பாருக்கு கீழே வச்சுட்டு கடல்ல நீச்சல் அடிச்சு பேலஸை விட்டு தள்ளி போய் ஹீரோனியை பார்த்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏஞ்சல்டனை மறுகையா பண்ணிருப்பாங்க. அவனோட பாடியை யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்றதுக்கு தான் கார்ல ஏறி ஏஞ்சல்டனை கொலை பண்ண குடோனுக்கு போய் அவனோட உடம்ப பாழா இருந்து யூஸே பண்ணாத ஒரு கண்டெய்னர்ல கார் டிக்கியூல வச்சு பூட்டிட்டு இந்த குடோன்ல கொக்கைனு கன்ஸ் பெரிசா இருக்கிறதான்னு உள்ள அலசி ஆரஞ்சா பெரிசாவும் இல்ல, சந்தேகப்படுற மாதிரி எந்த பொருளுமே இல்ல. ஏஞ்சல்டனை கொலை பண்றப்ப பிளட் ஃப்ளோர்ல சொட்டி இருக்கும். அந்த பிளட் ஒண்ணு விடாம தொடச்சிட்டு இருக்கும்போது பெக்கோட ஆளுங்க 2 பேரு இந்த குடோன்குள்ள வந்து ரத்த கரையை பார்த்து இந்த இடத்துல எப்படி ரத்த கரை வந்திருக்கும்னு ஷாக் ஆகுற நேரத்துல ரீச்சரும் ஹீரோனியும் ஒரு ஆளை போட்டு பெரட்டி எடுக்கிறானோ. ஒரு சமயத்துல பெக்கோட ஆளு ஹீரோனி கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது ஹீரோ ஒரு கொக்கி எடுத்துட்டு வந்து வயிற்றுல குதிச்சு கொடூரமா சாவடிச்சிடுறான். இவங்க 2 பேரும் உடம்பையும் அந்த பழைய கண்டெய்னர்லயே போட்டு பூட்டி வச்சுட்டு ஏஞ்சல்டன் லேப்டாப்லயாவது டெரிசா பத்தியாச்சும் விவரம் இருக்குமான்னு நோண்டி தொலைவி பாக்குறதுக்கு அதை கையோட எடுத்துக்கிட்டு ரீச்சரும் பேலஸ் கிட்ட டிராப் பண்ணிட்டு ஹீரோனி போறா. ரீச்சரும் வந்தபடியே திரும்பவும் பீச் வழியா நீச்சல் அடித்து யாருக்கும் தெரியாம ரூமுக்கு போயிடுறான். அப்புறம் காலையில விடிஞ்சு ரீச்சர் ரெடியாகி கீழே வந்தா ட்ரக் ஓட்டுறதுக்கு இன்னும் 2 பேர் வரலன்னு டியூக்கும் பெக்கும் பேசிட்டு நிக்கிறாங்க. அந்த 2 பேரை தான் குடோன்ல வச்சு ரீச்சர் ஃபாலோ பண்ணிட்டான். சரி, நான் வேற 2 பேரால நிறைய காசு கொடுத்து இன்னைக்கு அந்த வேலையை முடிக்கிறேன்னு டியூக்கு 2 பேர் அரேஞ்ச் பண்றாரு. எதுக்கு ட்ரக் ஓட்டுறதுக்கு ஆளு? அதான் நீங்க சம்பளம் கொடுக்குறீங்களே, அதுக்குதான் நான் இருக்கிறேன் என்ன ரீச்சர் போய் பெக்கு கிட்ட கேக்குறான். சொல்ற வேலையை செய்யறதுக்கு தான் காசு கொடுக்குறேன். இன்னைக்கு ரிச்சர்ட பார்த்து பத்திரமா கிஃப்ட் ஷாப்புக்கு அழைச்சிட்டு போ, அவன் என்னமோ ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னான்னு பெக்கு ரீச்சர்கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ரிச்சர்ட கார்ல அழைச்சிக்கிட்டு பேலஸ்ல இருந்து வெளில போகும்போது அந்த மலைமாடு போலி இடிக்கிற மாதிரியே இருன்னு ஸ்பீடா கார்ல போறான் ரீச்சர். இதை பார்த்துட்டு லைட்டா போலி பயந்துடுறான். இப்படி எல்லாம் போலி கிட்ட விளையாடாத, அவன் பெரிய சைக்கோ. அப்புறம் எதுக்கு சைக்கோ எல்லாம் வேலையில வச்சிருக்கீங்க? அவனை வேலையில இருந்து தூக்க வேண்டியது
தானே உங்க அப்பான்னு ரிச்சர்ட்ட சொல்றான். எங்க அப்பாவோட பாஸ் ஜூலியஸ் தான் போலிய வேலைக்கு வச்சிருக்காரு. அவர் கொடுத்த பவர்ல தான் போலி இப்படி ஆடிட்டு நிக்கிறான்னு ரிச்சர்ட் சொல்றான். சரி, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு போலீஸே நான் கொலை பண்ணேன், அதுக்காவது நான் எவ்வளவு பெரிய கேங்கோட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு, என்னதான் வேலை பார்த்துட்டு இருக்கோன்னு ரிச்சர்ட்ட கேக்குறான். இது கேட்டதும் ஒரு பயந்த குணத்தோடையே அப்படியே தயங்கி கொக்கையும் தான் கடத்திட்டு இருக்கோன்னு தயக்கத்தோடய சொல்றான். பெக்குக்கு ராய் ராஜசிஸ்டல்னா ரொம்ப பிடிக்கும் போல. எந்த அளவுக்குன்னா, சின்ன வயசுல அவங்க அப்பா கிஃப்ட் பண்ணது டாக் எப்போதும் கூட வச்சிருக்கிற மாதிரி இந்த பிஸ்டல் சின்ன வயசுல எப்போதுமே கூட வச்சுட்டு இருக்கும்போது தான் அதை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடுறான். அப்ப டீச்சர் சேஃபா இருக்கட்டும்னு வாங்கி வைக்கும்போது அதை தொலைச்சிடுறாங்க. இந்த பிஸ்டல் அப்பாவுக்கு உயிர்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிஃப்ட் ஷாப்ல இந்த கன்னை வாங்குறதுக்கு முன்னாடியே பேசி வச்சுட்டு அந்த கடைக்காரர்கிட்ட ரிச்சரும் கடைக்காரரும் பேசிட்டு இருக்கும்போது ரிச்சர் அப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு அங்க போய் ஹீரோனிக்கு கால் பண்ணி பெக்கு என்ன வேலை பார்க்கறதுக்கு வேற ஹவுஸ்க்கு போறேன்னு சொன்னாலும் ரிச்சர்டை பார்த்துக்கிறதுக்கு அனுப்பிட்டாரு. இன்னைக்கு பெரிய டீல் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பெக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. லேப்டாப்ல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதானே ரிச்சர் கேட்குறான். அங்க லேப்டாப்பை பார்த்த ஹீரோயினி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அப்போ நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம மேலோட்டமா தான் பார்க்குறோம், அவங்க எல்லாத்தையும் ரொம்ப சீக்ரெட்டா ஆழமா வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் பெக்கோட நெருக்கமா செகண்ட் போஸ்டிங் தான் போகணும்னு ரிச்சர் சொல்றான். எனக்கு ஒரு சீக்ரெட்டான தனியா ஒரு வீடு வேணும், இருக்குமான்னு ரிச்சர் கேட்டா, இருக்கு, ஒரு சீக்ரெட்டான காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. அப்ப நான் ஏஞ்சல் டன்னோட மெயில் அக்கௌண்ட்ல இருந்து பெக்குக்கு ரிச்சர்டை கிட்னாப் பண்ண டீம் எல்லாரும் அந்த வீட்டுல இருக்காங்கன்னு அந்த அட்ரஸை சென்ட் பண்ணுன்னு ரிச்சர் ஹீரோனி கிட்ட சொல்றான். ஹீரோனியும் உடனே அந்த மெயிலை சென்ட் பண்ணிடுறா. அப்புறம் அந்த அங்கிளை கார்ல கூட்டிக்கிட்டு வேர் ஹவுஸ்க்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த பாஸ் ஜூலியஸை பார்த்து கிளியரா போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ரிச்சர்ட் கன்னை வாங்கிட்டு கார்ல உட்காரும் போகும்போது இவனோட கிளாஸ்மேட்டோட இடத்த எல்லாத்தையும் இவங்களோட அப்பா பெக்கு மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க. அதனால இப்ப இடமே இல்லாம கார்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா மேல உள்ள வெறுப்புல ரிச்சர்டை போட்டு புள்ளி பண்ணி வாங்கின கிஃப்ட கீழே போட்டு ரிச்சர்டை குடிச்சு தள்ளி விட்டுறான். இதை பார்த்துட்டு ரிச்சர்டுக்கு கோவம் வந்து எல்லாரையும் சாத்தி எறிஞ்சிட்டு இனிமேலுக்கு ரிச்சர்டை பார்த்தா பார்த்தும் பார்க்காம கண்டுக்காம போங்கடான்னு அட்வைஸ் பண்ணி பத்தி விட்டுறான். கிஃப்டை கீழே போட்டதுல துப்பாக்கி ரெண்டா உடஞ்சிட்டு அதை கம்மச்சு ஓட்டி தரேன்னு ரிச்சர் ஆறுதலா சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசார ரிலாக்ஸா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரிச்சர்டை பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு காரை திருடிட்டு கண் காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா ஹாப்பியா வாழணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு நானே ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க அப்பா என்னதான் வேலை பாக்குறாங்கன்னு அதை சொல்லுன்னு ரிச்சர் கேக்குறான். நான் என்ன வேலை செய்யறாங்கன்னு சொன்னா என்னை கொன்னே போட்டுருவாங்க, அப்பயே நான் உன்னை காப்பாத்துறேன்னு ரிச்சர் சொல்றான். எங்க அப்பா முன்னாடி எல்லாம் ட்ரக் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு, அதுவும் இன்டர்நேஷனல் லெவல்ல லஞ்சம் கொடுத்து கூட இந்த பிசினஸ் செய்வாரு. இவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஜூலியஸ் இந்த ட்ரக் ரூட்டுக்காக என்ன பிளாக்மெயில் பண்ணி எங்க அப்பாவை இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எங்க அப்பாவும் நானும் சுதந்திரமாவே இல்ல, ஜூலியஸோட புடியில தான் இருக்கும்னு ரிச்சர்ட் சொல்றான். ரிச்சர்ட சேஃபா திரும்பவும் பேலஸ்ல போய் விட்டுறான். அப்பதான் டியூக்கு ஒரு பேக் எடுத்துட்டு வந்து கார் டிக்கில வைக்கிறாரு. ரிச்சர்டை கிட்னாப் பண்ணவங்க காட்டுக்கு நடுவுல ஒரு தனி வீட்டுல இருக்காங்க, அவங்க அட்ரஸ் கிடைச்சிருக்கு, அவங்கள கவனிக்க தான் போறோம்னு பெக்கு சொல்றாரு. சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு வெறுன்னு பீச் வாரத்துல பாறைக்கு கீழே வச்சிருந்த ஏஞ்சல் டன்னோட கன்னை ஒளிச்சு வச்சிருந்திருப்பான். அதை எடுத்து சட்டைக்குள்ள வச்சுக்கிட்டு பெக்கி டியூக்கு ரிச்சர் செட் பண்ண கிட்னாப்பர் கதையை முடிக்கிறதுக்கு கார்ல கிளம்பி போறாங்க. அதுவும் இந்த வாட்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணினா உனக்கு இந்த வாட்டி 1 லட்சம் தரதா இருந்தத இந்த வேலை நல்லபடியா முடிச்சுன்னா உனக்கு 5 லட்சம் தரேன்னு பெக்கு ரிச்சர்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு போறாரு. அந்த வீட்டுக்கிட்ட காரை நிப்பாட்டி ரிச்சரும் டியூக்கும் கன் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கிட்ட போறாங்க. பெக்கு கார்லயே வெயிட் பண்றாரு. வீட்டை போய் பாரா லைட் எல்லாம் ஆஃப் ஆகி யாருமே இல்லாத மாதிரி இருக்குதுனால நம்ம வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு டியூக்கு சொல்றாரு. நம்ம வர்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்மள அட்டாக் பண்றது கூட ரெடியா வெயிட் பண்ணலாம், எனக்கு 5 லட்சம் தான் முக்கியம்னு ரிச்சர் அவனை தூண்டி விட்டு இவன் முன்னாடி போய் ஹால பார்த்துட்டு 6 பேர் போதையா ஹால்ல இருக்காங்க, கன்ஸும் தூரமா இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் போய் அட்டாக் பண்றேன், எனக்கு பேக்கப் கூடுன்னு ரிச்சர் டியூக் கிட்ட சொல்லிட்டு கிளம்ப போறான். இல்ல, அவன் பேக்கப் உள்ள ஆளுங்களை தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீ எனக்கு பேக்கப் கூடுன்னு ரிச்சர் சொன்னதை நம்பிட்டு டியூக் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போய் எல்லா ரூமையும் பாக்குறான். எந்த ஆளுங்களுமே இல்ல. அந்த நேரத்துல டியூக்கோட மண்டையில கண்ணை வச்சு டெரிசா எங்க இருக்கான்னு சொல்லுன்னு ரிச்சர் கேக்குறான். நான் அவளை பத்தி சொல்லிட்டேன்னா என்ன ஜூலியஸ் உயிரோட விட மாட்டான், நீ காப்புன்னு எனக்கு எப்பயோ தெரியும், மிஞ்சி போனா அரெஸ்ட் பண்ணலான்னு வளவளன்னு பேசிட்டு இருக்கிறப்பய ரிச்சர் பட்டுன்னு ஷூட் பண்ணி டியூக்க கொலை பண்ணிடுறான். அப்புறம் பெக்கு சந்தேகப்படாத மாதிரி நிறைய ஆளுங்களை ஷூட் பண்ற மாதிரி எல்லா இடத்துலயும் ஷூட் பண்ணிட்டு ஒரு கிரானைட் வீட்டுக்குள்ள போட்டுட்டு அந்த வீடியே அலங்கோலமா செதற விட்டுட்டு ரிச்சரும் பெக்கும் காரை எடுத்துட்டு கிளம்பி போறாங்க. அங்க 8 பேர் நாங்க வருவோன்னே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப டியூக் மேலேயே ஒரு கிரானைட் விட்டு எரிஞ்சு
சிதறடிச்சுட்டாங்க. அப்ப அவங்கள ஷூட் பண்ணும்போது இந்த கன்னு கிடைச்சதுன்னு ஏஞ்சல் டன்னோட கன்னை எடுத்து குடுக்குறான். இத பார்த்துட்டு இது ஏஞ்சல் டன்னோட கன்னு தான். ஏஞ்சல் டன்னு உண்மையா இல்லைன்னு ரீச்சர் சொன்னது எல்லாத்தையுமே பேக் நம்பிட்டு இனிமேலுக்கு அடுத்து நீ தான் எனக்கு 2வது ஆளுன்னு பேக்கு சந்தோஷமான விஷயத்த ரீச்சர்கிட்ட சொல்றாரு. அடுத்த எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.